ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இன்ஸ்டன்ட் குலாப் ஜாம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் சுகர் 1 கப் போட்டிருக்கேன். அதே கப்பில் தண்ணி 1 கப். இதை 7 to 8 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணிவிட்டு இதில் 2லேருந்து 3 கார்டமம் நான் வந்து க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு சாஃப்ரன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே 8 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் சைட்ஸ் எல்லாம் வெட்டிட்டேன். எல்லா சைட்ஸும் வெட்டிட்டு ஒரு பவுலில் இது எல்லாத்தையும் பிச்சு போட்டுக்கிறேன். பிச்சும் போட்டுக்கலாம், இல்லை மிக்சியில் வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணியும் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு பால் ஊற்றி இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிருங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பால்ஸாக நல்லா டைட்டாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா உருட்டி எடுத்து வச்சுருங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க. ஃப்ளேம் மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் கலர் ஆகிடும், உள்ளே பொரியாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுத்துருங்க. நல்லா அழகாக பொரிஞ்சிருச்சு. இதை பாயில் பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, ஒரு 1/2 hour இல்லைனா ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான குலாப் ஜாம் ரெடி. இது மேக்ஸிமம் 1/2 hour to 40 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.